ஓகேண்ணா சார்? ஓகே ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ அண்ட் சாரி சார். நன்றி நன்றி. இந்த லீடர் திரைப்படம் வந்து இந்த வெளியீட்டு விழாக்கு முதல்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணார். நான் வந்து அப்போ அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ சரவணன் சார் லைனில் வந்து, சார் 21ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இது மாதிரி நான் யூஎஸில் இருக்கேன் சார், வரலன்னு. அப்படியா சார், ஆனால் படம் 3ஆம் தேதி ரிலீஸு, நீங்கள் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க வந்துருங்கண்ணா. சரி நிச்சயமாக வந்துடுறேன் சார், நான் 1ஆம் தேதி வந்துடுறேன்னு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் நிக்கில் ஃபோன் பண்ணான். சார் வந்து நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சாரு, அதனால் 26ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. சரிப்பா நான் 25 வந்துடுறேன், 26 நிகழ்ச்சி வச்சுக்கலான்னு. உடனே சார் வந்து லைனில் வந்தார். சார் இல்லை சார், படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்குது, அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோம் சார். இதை 3ஆம் தேதி வேற ஒரு படம் வருது, அதனால் நான் தள்ளி வச்சுக்கிட்டோம், அவர் ஏதோ சொல்கிறாருந்தார். அதனால் நிக்கில் முருகனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா ப்ரொடியூசர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் போய் அவனே சொல்லிடுவான். அப்புறம் வந்து வந்த உடனே மறுபடியும் 26ஆம் தேதி ஃபோன் பண்ண, என்னடா நிகழ்ச்சி இருக்கான்னு. இல்லை 3ஆம் தேதியே படம் ரிலீஸ், அதனால் 29ஆம் தேதி நிகழ்ச்சி வச்சுட்டோம். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நான் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு இறைவன் எழுதியிருக்காரு, அதனால் இந்த நிகழ்ச்சி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம். விவேக பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன் வந்து, அதாவது வந்து சரவணனோட வெற்றிக்கு என்ன தாரக மந்திரத்தை அவங்க அப்பா சொன்னார்னு. அவங்க அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன். 85லேருந்து 87 வரைக்கும் நான் சரவண சீட்டில் வந்து அங்கே ரங்கநாத் தெருவில் வந்து நான் வாடகை குடியிருந்தேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அப்போ நான் வந்து அந்த கடைக்கு போவோம். உங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனுக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போது போய் அடிக்கடி கடைக்கு போவோம், கடைக்கு வாங்குவோம், வாங்க மாட்டோம். அப்போ 100 ரூபாய்க்கு கீழே வந்து 99 ரூபாய்க்கு சட்டை போட்டிருப்பாங்க. அந்த 100 ரூபா வந்தவொடனே அந்த சட்டை வாங்கலாங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு தடவை வந்து தீபாவளிக்கு வந்து சித்ரா சார் இருந்தார், போயிட்டார். எனக்கு தீபாவளிக்கு வந்து எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்க போகலான்னு. எனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கே வந்து ட்ரெஸ் எடுக்க முடியும்னா சரவணா சூட்டில் தான் எடுக்க முடியும். அப்போ நான் என்னோட அம்மாவுக்கு, என் குழந்தை, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு, நான் ஏற்கனவே பார்த்தா 99 ரூபான்னு அந்த சட்டை இருந்தது. அதனால் அந்த சட்டையை எடுத்துக்கிட்டு நான் போகும்போது அவன் பார்த்தா அது பக்கத்து ரேக்லேருந்து இந்த ரேக்குக்கு மாறி இருக்கும்போது அது விலை வந்து 199. நான் கரெக்டாக கணக்கு பண்ணி 490 ரூபாய் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே கவுண்டரில் கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு நான் அதுக்கு முன்னே 4-5 தடவை அந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கேன், எந்த சட்டை எடுக்கிறது, கணக்கு பணம் வந்தால் எந்த சட்டை எடுக்கலான்னு பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ பார்த்துட்டு இருந்தால் அந்த சட்டையோட விலை 199. அப்போ வந்து 590 ரூபா வந்துடுச்சு. எங்கிட்ட 500 ரூபா தான் பணம் இருந்தது. உடனே எங்கள் அப்பா சொன்னார், அந்த பில்லு தப்பாக வந்துடுச்சு சார். நான் சொன்னேன், இல்லை சார் இது 99. கடையில் ஒர்க் பண்ண சொன்னார், இல்லை சார் பக்கத்து ரேக்லேருந்து இது மாறி வந்துடுச்சு அப்படின்னார். உடனே அப்பா சொன்னார், பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுங்க அப்படின்னார். இல்லை சார் பணம் இல்லைன்னு. பரவாயில்ல சார் பணம் வரும்போது கொடுக்கலாம், நீங்கள் வச்சுங்கன்னு. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கினவனுக்கும் அவருக்கு அதே மரியாதை கொடுத்தாரு, லட்சம் ரூபாய்க்கு சட்டை வாங்கினவனுக்கும் அதே மரியாதை கொடுத்தாரு. அதாவது கஸ்டமரை மதித்த ஒரு முதலாளியாக அவர் இருந்தார். அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். அதுபோல் இந்த படத்தை பார்த்த உடனே நான் துரைக்கு ஃபோன் பண்ணேன். துரை வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்னா நான் வந்து கருடன்னு பார்த்தோன்னு சொன்னேன், சூரியன் இது மாதிரி மாற்ற முடியும், ஒரு டைரக்டரால் மாற்ற முடியும். நிச்சயமாக சூரிக்கு ஒரு எமோஷனல் கொடுத்து சூரி கத்தி எடுத்து வெட்டினான்னா அந்த எமோஷனல் வர வைக்க முடியும்னா அது நீ ஒரு கிரேட் டைரக்டர் செந்தில், நீ நிச்சயமாக ஒரு நல்ல படம் பண்ணுவ. அப்புறம் அது மாதிரி இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், செந்தில் சரவணன் வந்து ஒரு தங்க முட்டை போடுற தங்க முட்டை போடுற ஒரு வாத்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு தயாரிப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. தயவு செய்து இந்த படத்தை நீ நல்ல படமாக எடுக்கணும், வெற்றி படமாக எடுக்கணும், அது எங்களுக்கு நல்லது, எங்கள் தொழிலாளருக்கு நல்லதுன்னு சொன்னேன். நிச்சயமாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டீசர் ஒரு இது லுக் அமைச்சிருந்தார். உண்மையாகவே எனக்கு வந்து அந்த லுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து தப்பாக எடுத்துக்கூடாது, சரவணன் லெஜண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. இந்த பக்கம் தமன்னா, அந்த பக்கம் அவங்களாம் என்னப்பா பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாமான்னு. ஆனால் லீடர் அந்த போஸ்டர் பார்த்த உடனே சொன்னேன், சரவணன் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, இந்த படம் நிச்சயமாக எல்லாராலையும் வரவேற்கப்படும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து
படம் எப்படி ஓடுதுங்கிறது வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு படத்தை 100 தடவை, நான் இல்லை, நாங்கள் ஒரு படத்தை 100 தடவை பார்ப்போம். டபுள் பாசிட்டிவ்ல வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் 100 தடவை பார்ப்போம். அதில் இருக்கிற தப்பு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸோட உட்காந்து பார்ப்போம் பாரு, அப்போ எல்லா தப்பும் கண்டுபிடிச்சிருவோம். அவன் எங்கே கத்துறாங்க. அப்போ ஆடியன்ஸு தான் அந்த படத்தோட உண்மையான டைரக்டர்ஸு. அப்போ ஆடியன்ஸாக நான் வந்து படம் அந்த போஸ்டர் பார்த்தோன்னு சொன்னேன், சரவணன் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆடியன்ஸுக்கெலாம் ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த படத்தை ஜெயிக்க வைங்க, இல்லைன்னா ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் படம் எடுத்துகிட்டே இருப்பாருங்க. அதனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வந்து என்னென்னா, வணிகத்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார் அவங்க அப்பா வந்து. அதாவது வந்து நேர்மை, குறைந்த லாபம், நிறைய கஸ்டமர்ஸ், இதுதான் அவங்களோட வெற்றியோட இன்னொரு தாரக மந்திரம் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு செய்தி படித்தேன், அதாவது சினிமா துறையில் வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க போகிறாரு அப்படின்னு. உண்மையாகவே வந்து சரவணன், எங்கள் சினிமாவுக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர் தேவைப்படுறாங்க. உங்களை மாதிரி உங்கள் அப்பா எப்படி வந்து வணிகத்துறையில் ஒரு சாதனை பண்ணாரோ, அது மாதிரி நீங்கள் திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணணும். இது போல் வந்து நீங்கள் ஒரு 50 இல்லை 100 படங்கள் கூட எங்களை எடுத்து எங்கள் திரைத்துறையை வாழ வைக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு மகுடம் கொடுக்குவாங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷ் ப்ரோ, ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். லெஜண்ட் சாரோடைய 2வது கொலாபரேஷன் இது எங்களுக்கு. லெஜண்டுக்கு அப்புறம் லீடர். ஸோ ஹாப்பி. திங்க் மியூசிக் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொலாபரேட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம டைரக்டருடைய கடைசி படம் கருடனும் வந்து பிளாக் பஸ்டர், கருடனும் வந்து திங்க் மியூசிக் தான். அந்த வகையில் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரவணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் யூ ஹவ் எவர் சீன். ஏன்னா அவரோட மீட்டிங் பண்ணிட்டு வரும்போது அவருடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பொதுவாக நிறைய டெபியூ டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒருத்தருடைய எனர்ஜி லெவல் என்னன்றது நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில் சரவணன் சாரோடைய எனர்ஜி லெவல் வந்து என்றைக்குமே அது வந்து வேற லெவலில் இருக்குது. நம்ம ஹீரோ கதாநாயகன், இந்த விழாவின் கதாநாயகன் ஜிப்ரான் அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவருடைய முதல் படம் வாகை சூடுவா திங்க் மியூசிக் தான் லான்ச் பண்ணோம். அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் ஜிப்ரானோடைய மோஸ்ட் ஆஃப் தி ஆல்பம்ஸ் வந்து திங்க் மியூசிக்கில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆல்பமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாடல்கள் இருக்குது. கவிஞர் கபிலன் சார், விவேகா சார் அண்ட் மோகன் ராஜன் எல்லாரும் வந்து வரிகள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. 6 பாடல்களும் வந்து சார்ட் பஸ்டர் ஹிட் ஆகும். மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். செல்வமணி சார் அவர்களுக்கும் சந்தோஷ் பிரதர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.